உண்டாகப்பட்டது விழுந்தாலும் கூட்டம் வழியாக மாறிவிட்டது. இந்த 7 மக்களிலே முதல் குற்றம் முச்சந்தி என்னும் கிராமமாக இருக்கிறது. அந்த முச்சந்தி கிராமம் முட்டத்தூராக மாறி இருக்கிறது. அந்த முட்டத்தூர் செல்லியம்மன் ஆலயத்திலே நான் ஹரி பூசாரியாகவும் நீங்கள் சிவ பூசாரியாகவும் அமர வேண்டும். அம்மனை வழிபட வேண்டும் அல்லவா? அப்படியா? கிராமங்களும் இருக்கும். இது என்ன ஏறி கோரில் ஒதுக்கப்புறமா இருக்கு அம்மனுடைய ஆலயம். இந்த அம்மனின் ஆலயத்தில் ரகசியம் தெரிவு கேட்கிறீங்களா? இந்த அம்மனுக்கு இப்ப எப்படி அம்மன் தெரியுமா? அனைத்து ஆலயங்களும் அம்மன் அகோரமாக சிரித்துக் கொண்டிருப்பாள். இந்த ஆலயத்தின் அம்மன் முகம் பார்த்தாயா வாட்டமாக இருக்கின்றது. ஒரு வாட்டமா இருக்குது. என்ன காரணம் தெரியுமா? ஒரு நேரத்திலே அந்த இமாச்சலம் என்று சொல்லக்கூடிய இமயமலையில் ஈசனும் பார்வதியும் இருவருக்கும் நடன நிகழ்ச்சி ஏற்பட்டது. அப்படி நடன நிகழ்ச்சி ஏற்படும் போது அந்த நடன நிகழ்ச்சியில் பார்வதா தேவியாகப்பட்டவள் தோல்வி அடைந்து பூலோகத்தை இறங்கி நோக்கி வந்தாள். இறங்கி வருகின்ற வேளையிலேயே அவர் பாதத்தில் இருக்கக்கூடிய தண்டை கொலுசில் 7 முத்தாகப்பட்டது 7 இடங்களாக விழுந்தது. அப்படியா? அந்த 7 முதல் முத்தாக விழுந்த இடம் இந்த முச்சந்தூர் என்னும் ஏரிக்கரையில் விழுந்ததம்மா. இந்த முச்சந்தூர் ஏரிக்கரை விழுந்தவுடனே கொடியதோர் சாபத்தை கொடுத்து விட்டார் அந்த ஈசனாகப்பட்டவர். என்ன சாபம் கொடுத்தா தெரியுமா? இந்த பூலோகத்திலே ஒரு அற்ப மானிட அகப்பட்டு அவர்கள் படுகின்ற இல்லல் துன்பம் அனைத்தும் ஏற்பட்டு மீண்டும் உன் சாப விமோசனம் அடைந்த பிறகு என்னுடைய கைலேபதி வந்து அடைவார் என்று உரைத்தார். அப்படி உரைத்த அன்றொரு நாள்
இந்த முச்சந்தி கிராமத்திலே 1000 வேலைக்கு சொந்தக்காரனாக சந்திரசேகர் ஜமீன்தார் என்ற பெயர் படுத்தி சாத்தம் என்னும் சிம்மாசனத்தில் அமர்ந்து செங்கோலை கரத்திலே ஏந்தி இந்த முச்சந்தி கிராமத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு யாதொரு குறைவில்லாமல் சீரோடு சிறப்போடும் ஜமீனாக ஆட்சி செய்து கொண்டு வருகிறேன். இருந்தாலும் எனக்கு முன்பதாக வரக்கூடிய கணக்கு வந்தது வராத்தமா ஒத்தனா வாழ வைக்கிறன்றா என்னடா தேவடியா பையன்ற அப்ப என்ன பேச நம்மளுக்கு பின்னாடி எதிர்ப்பு நீங்க ரெண்டு பேரும் கேட்காதனா போதுனா நானா ஃபைல் ஆயிட்டு ஏதோ ஒன்னு ஓதுவாங்க தேவடியா போய் பத்தாது பாஸ் ஆயிட்டு ஓதுவாங்க போடா ஒரு மாசத்துக்கு 6 ஜாடி வாங்கி போனேன்னா போதாயத்தை 4 நாள் ஆவல அது கூட கிஷ்டா பாரு 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 ஏய் ஏய் கட்டி 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 9 நாள் அந்த மாதிரி வார்த்தை இருக்க கூடாது என்கிட்ட மாதா போட்டு நல்லா இருக்க புண்ணா பாரு கண்ணடியா என்னடா கணக்கு போடுறீங்க நீ என்ன அப்படி பண்ற ஓட்டு வாங்கி பைசா போறோம் ஏய் கணக்கு ஓடுற மாதிரி யார் மாதா புடிக்க நல்லா இருப்பா ஜெய் ஜெய் மாதா ஜெய் மாதா சரி சரியா ஏய் வாங்கடா இங்க ஐயா இந்த முச்சந்தி கிராமத்திலே 1000 வேலைக்கு சொந்தக்காரனாக சந்திரசேகர் ஜமீன்தார் ஆயிடுச்சு அச்சா புடுறா பாரு ஒரு ஏகல நடக்குது ஒரு ஏகல ஏகல நடக்குது சொந்தக்காரியாட்ட 350 ரூபாய் கூட்டாரு ஏய் ஏகல ஏய் சொந்தமா 4 ஏக்கர் இருக்குதுடா 4 ஏக்கர் தான் இருக்குது ஏய் நமக்கு ஏய் தம்பா
அவன் சொல்ற வார்த்தைய ஒரு புள்ளி வச்சு பேசுறான்டா. போயிரு வரைக்கும் சொந்த காரணமே சந்திரசேகர ஜமீன்தார். இந்த தமிழுக்கு இருவரும் ஒன்றாக வரக்கூடியவர்கள். அந்த பாடுக்கு வசனம் வராதுண்ணா. ஆச்சார் உள்ள எழுதி குத்துலாம் மனப்பாடம் பேச்செல்லாம் வராது மன்றுவாங்க. ஊர்ல உதவாய் மாம முடியாது. இந்த ஜமீன்தார் அரசவைக்கு முன்னதாக வந்து விட்டேன். உங்கள் இருவருக்கும் என்ன காலதாமதம்? ஜமீன்தார் நான் கேட்கிறேன். கணக்கு பிள்ளைங்க 2 பேரும் நீங்க பதில் சொல்லணும். அதாவது இந்த அரண்மனைக்கு எனக்கு முன்பதாக வரக்கூடியவன் என்ன காலதாமதம்? ஜமீன்தார் நான் கேட்கிறேன். கணக்கு பிள்ளைங்க நீ பதில் சொல்லணும். 1990 இதுக்கு மாறாக நீ கேள்வி கேட்க போறியா? இவ்வளவு நாட்களா நான் தான் கேள்வி கேட்பேன். நீங்க 2 பேரும் பதில சொல்லணும். ஆனா இன்னைக்கு நீ கேள்வி கேட்க போறா? ஜமீன் உட்காந்து ஜாடிக்கு போடுறான். கையும் நல்லா அப்பையும் பெண்களுக்கு மஞ்சள் கொடுத்தாயா? மாமனா மச்சானா மான கட்டவனே பொன்னிகரா எடு வாழை அறாம நீ என்ன பண்றதா? மயர்த்தா போடுங்கண்ணா. அவரு பெரியாண்டு விட்டுக்கிற பண்ணிய ஒரே குத்து குத்திய கருப்பாடு தீசி மேல கொடுக்க ஒரு மன்னரா மதிக்கிறாரு. ஜமீன்தார் ஜமீன்தார் நீ ஜமீன் சொட்டு சொட்டு ஓடுது. என்னடா கால தாமதம் என்று கேட்டேன். அதனால 40 லட்சம் முதல்ல வச்சுட்டு இதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன். இன்னைக்கு நீ என்ன கேள்வி கேட்க போற? கேள்வி கேட்டா சரியான பதில் நான் சொல்லணும். சொல்லல ஊட்டி கொடைக்கானல் போனா ஊட்டி எங்க போவோம்? அதாவது 29 மா கேள்வி பதில் விடை பொருள் அனைத்து கேள்வி நீ கேப்ப. ஆனா கேள்வி பதில் பொருள் 3மே அதிலே அடங்கி போயிருக்கு. சரி கேள்வி பார்க்கலாம். தனது கோட்டான் அவர்களே கோட்டா இல்லடா ஆந்த கோட்டார் அவர்களே இதற்கு சரியான சேவை இதுக்கு சரியான சீத பதிலடா. எனக்கு வாங்கி பேட்டி
ஓலை யாருக்கு ஓலை நீயே படு போடுடா தேமதம்மா சொல்லுங்க இந்த ஆட்டு கொட்டா ரொம்ப நாளா போயிடுது போயிடு மரம் ஏறிற ஒரு 250 ஓலை வாட்டறானே சைன் வர அட்டைச்சு குடு செய்தித்தார் வருவியா 30 ரூபாய் சைன் பண்ணுங்க டேய் சரி போகட்ட விடு சொல்ல வரட்ட சொல்லு 21 மா வரணுங்க 21 மா உங்க சால் உங்க கப்பு கப்பு உங்க உள்ள கை விடுறா ஏன் உள்ள நக்கிச்சி சானா ஏய் எரு போட்டுக்குடா மாப்பிளையா டேய் சொன்னா நீ எலடா ஏத்துக்கற மாட்டாங்க இது போகுது உள்ள சொல்லு ஐயா அதாவது 21 மா வரணும் 29 மா அது எப்படி வரணும் எப்படி ஆமா உங்க வீட்ல எத்தனை பேர் என்னுடைய வீட்டில் நானும் என்னுடைய மனைவி 2 பேர் 2 பேர் ஆமா எவ்வளவு அரிசி போடுங்க சாப்பாடுக்கு அதாவது ஒரு கை அரிசி போட்டா அந்த ரெண்டு பேருக்கு சாப்பாடு சரியா போயிடும் அரிசி சாப்பிடுமா ஆமா அன்னைக்கு பார்த்து ஏய் ஒரு 4 பேர் கூட்டிட்டு விட்டாடி வந்தாங்க ஐயோ ஐயோ என்ன சொல்றேன் 4 பேர் விட்டாடி 4 வராங்க பேர் வந்துறாங்க ஏய் அந்த கையெழுத்து சாப்பாடு பத்துமா பத்தாது பத்துமா சான் கச்சில் பட்டாதே பத்துமா பத்தாதுடா பத்துமாடா டேய் கணக்குல 10 மா ஓ கணக்கில் 10 மா ஆமா ஏய் சொல்லு எதிமாச்சே 10 மா எதிமா வனா 19 மா வரணும் 19 மா வரணும் ஆமா ஐயா ஏய் நகரம்பரியா மச்சான் சின்ன பையன் சின்ன குழந்தை கைட்டு காட்டுற அவன் கீதானு அவனுக்கு இருக்குதா நான் பார்க்கணுமா ஒரு ஜமீன்தார் நானடா பார்க்கணும் ஜெமிதானா 4 கை 4 காலுக்கு தானே ஏய் ஆணவம் ஆமா ம் மரியாதை ஜெமிதா மச்சா போலீஸ் கோர்ட்டுக்கு சேவை சொல்லு அதாவது நகரம்ப சின்ன பையன் அந்த சின்ன பையனுக்கு ரொம்ப நாளா தேன் சாப்பிடணும் ஆசை ஓ நீண்ட நாட்களாக தேனை சாப்பிடணும் ஆசை ஆமா இருட்டுல போய் தேடு மரம் கூட எனக்கு தெரியல நம்ம பின்னாடியா ஏய் என்ன மரம் அந்த தென்னை மரத்துல அழகான தேன் கூடு கட்டிக்குது தேன் கூடு கட்டி இருக்கு ஆமாங்க சரி அந்த தேன் கூடு மரத்து கட்டிட்டு இந்த சின்ன பையன் போய் எட்டி பார்க்கறான் அடடே மரத்துக்கு நின்னு மேல ஆனது பாத்துக்கறான் பாத்துக்கறான் அந்த சின்ன பையனுக்கு அந்த தேன் கூடு எட்டுமா எப்பறா எட்டும் எட்டுமா எட்டாதுடா எட்டுமா எட்டாதுடா ஆடா டேய் நான் தட்டி பண்றே யாரவா எட்டாதுடா சொல்லி கணக்கில் எட்டுமா ஓ கணக்கில் எட்டுமா சிச்சி நடப்படா பாடுதோட ஏய் எட்டுமாங்க அதாவது நான் யாரு நீ வந்து கணக்கு பிள்ளை நான் ஜமீன்தார் ஆமா என் வீட்ல பூனைக்குது உன் வீட்ல ஒரு கணக்கு பிள்ளை வீட்ல பூனை இருக்குமா ஜமீன்தார் வீட்ல எலி ஏடா ஜமீன்தார் வீட்ல பூனை இருக்கு உன் வீட்ல எலி இருக்குதா கணக்கு வராது பாடு மச்சான் சும்மா வந்துடா அதுதான் பாடுன்றது அப்படியே நான் இன்சில் பேர் சொல்லுறேன் எனக்கு உன்னை யாரு கூப்பிடுவாங்க அளவுல லைட்டா சரி சொல்லு ஆமா ஏய் என் வீட்ல என்ன உன் வீட்ல பூனை உன் வீட்ல எலி என் வீட்ல பூனை பூனை உன் வீட்டு எலியே ஏய் குடிக்க அஞ்சுமா அஞ்சாது அஞ்சுமா அஞ்சாது அஞ்சுமா அஞ்சாது அஞ்சுமாங்க கணக்கில் அஞ்சுமா ஓ கணக்கில் ஐந்துமா ஆமாங்க ஏய் இப்பதான் கதையோட இறுதி காட்சி இந்த சேர் என்ன அங்கத்துல போறா பேசுறது நம்மளுக்கு நமக்கு. இதுக்கு மேல பேசுறது ஊர் மக்கள் இப்ப இவ்வளவு நேரம் உட்கார்ந்தா கீழே தள்ள முடியல முன்ன போய் உட்கார்ந்தா பின்னாடி இருந்து வச்சு தள்ளலாம் அங்க போய் விழுந்துருவியா அதுக்கு தான் முன்ன போடுறான் நம்பி கேட உட்காரலாமா உட்காரு. சரி உட்கார்ந்தியா? உட்கார்ந்துட்டேன். Silent, silent. சைலண்ட் இப்ப வந்து நீ கோவமே படக்கூடாது. ஏன்? ஆமா, நம்ம வந்து சும்மா இப்ப என் பேரு என்னது? உன் பேரு என்ன மணிகண்டன் உன் பேரு? பச்சைப்பன் ஆமா. அவரு? அவர் வந்து ஸ்ரீதர் ஆமா, நம்ம சொல்லு மூணு பேரும். ஆமா அதாவது, ஏய். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா. என் பொண்டாட்டி வந்து பத்தினி.
ஒரு கணக்கு பிள்ளையோட மனைவி பத்தினா கேட்பதற்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குதா? இருக்கும்பா 5 நிமிஷத்துல நலிக்குதான மட்டும் பாரு. நான் பொண்டாட்டி யாரு? கணக்கு பிள்ளை உன்னுடைய மனைவி பத்தினி. ஆனா உன் பொண்டாட்டி தேவடியா? நெஞ்சு குடிக்காதே. என்ன பையாடி நேரன் சாரி மாதிரி நிதிர போய் வீந்துருப்பா யாராங்க என் முன்னாடி தேவடியா? என் முன்னாடி தேவடியா? முன்னாடி என் பொண்டாட்டி யாரு? கதைக்கியா? கதைக்காக மண்டாட்டி பத்தினி. போடு என் மண்டாட்டி கதைக்காக தேவடியா? ரொம்ப பேர் கோயில் இருப்போம் கோயில் கதைக்காக என் மண்டாட்டி தேவடியா? மாமா கேக்குது மாமா உங்க கேக்கல சத்தமா தண்ணியில போடுறாங்க. ஹலோ 1 2 3 மைக் டெஸ்டிங் அதுல வரலையா இல்ல சுவிட்ச் ஆன் பண்ணு. அட பத்தானே எடுக்கணும். நாமாது முருங்கா துளுங்க ஆட்ட எடுக்கல நம்ம உமா போய் ஹலோ இப்ப வேலை செய்யுது. உங்களுக்கு நல்லா வேலை செய்யுது போல. ஹலோ 1 2 3 என் முன்னாடி யாரு? உன் மனைவி பத்தினி. உன் முன்னாடி தேவடியா? சத்தமா தேவடியாடா? சத்தமா தேவடியா? கம்பெனி யார் ஓனது? நான் தான். நீதான் ஓனது. எனக்கு சம்பளம் கொடுக்குற. ஆமா. கம்பெனி ஓனதால நீ நானும் நடிகை உனக்கு சம்பளம் இருக்கும். ஆமா. எவ்வளவு வாங்குற சம்பளம்? என்ன 750 ரூபா வாங்குறேன். 750 ரூபாய். ஆமா. வாங்குற போய் தெரிஞ்சு 750 சம்பளத்துக்கு காலம் ஃபுல்லா கூட ஊத்துற கூட இந்த கஞ்சி ஊத்துற பொண்டாட்டியா தேவடான்னு கேக்குறியே. நீ எப்படியா பண்ண தேவடா போயினாரு? ஐயோ டேய் உனக்கு நேரம் ஆம்பளைக்கு வர மாதிரி கோவம் வச்சா ஏடா ஏடா நீ எங்கடா கூட சீட்ல உட்கார்ந்தா பொம்மேடி சீட்ல நீ இடம் வாங்கணும் வாழ்க்கையில முன்னேறுங்க. கதைக்காக என்னுடைய மனைவி தேவடியாடா? சொன்னேன் பத்தினி. ஆறாதுரா ஆறாதுரா ஆறாது அவர் ஒரு ஜமீன்தாரே மதியம் தூக்குடா தூக்குடா தூக்குடா.
எனக்கு அப்படியே உடம்புலாம் அப்படியே செல்வ சிந்தி போ. நானா விளையாட்டு பொம்மையாடா நானு? நானா விளையாட்டு பொம்மை? நான் வித்த காமிக்கிறேன், நீ சாட்டியை தச்சுங்களா? அச்சா அப்படி அடிக்கிட்டா போலாம். அப்படி அடிப்பாங்க. அப்படியே அடிக்கணுமா? ஜனம் போட்டாங்க. ஏய், போய், டேய்.